ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் ஆத்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். தியாகராஜசேகரம் என்ற நூலிலிருந்து ஒட்டுமொத்த 12 பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட தகவல்களை அனைத்தையும் ஒவ்வொரு காணொலியாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இது 3ஆம் பாவம் சார்ந்த காணொளி. இந்த 3ஆம் பாவத்தில் நின்ற கிரகங்கள் தரும் பலன்கள் சார்ந்த தகவலை காணொலியாக தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். அதில் இது அடுத்த பகுதி என்று எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்று ராகு கேது 3ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல ஐஸ்வர்யம், லட்சுமி கடாட்சம் உண்டு, அற்ப புத்தி, சகோதர பூஜிதன், தைரியவான், பிரதாபமுடையவன், கேந்திர விருத்தியுள்ளவன், கோபவான், காது ரோகமுள்ளவன், ஸ்தல பேதமுடையவன், அகால போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ராகு கேது இருப்பவர்கள் நேரம் கிட்ட நேரத்தில் சாப்பிடுவதில் பிரியத்துடன் இருக்கிறார்கள். அது இல்லாமல் இவர்கள்தான் வயிறு கணையம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய தன்மையுள்ள உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுகிறார்கள். அதாவது இயல்புக்கு மாறான உணவுகள். இது இல்லாமல் போதைப் பொருள்கள் சம்பந்தப்பட்டது, மது மற்றும் மாது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதீத ஈடுபாடும் அக்கறையும் வைத்துக்கொண்டு அதனால் அந்திம காலத்தை பாரமாக்கி வைத்துக் கொள்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 3க்கு அதிபதி 3இல் நிற்க லாகரி வாஸ்து சாப்பிடுவான், மானபங்கப்படுவான், வீண் செலவு பண்ண மாட்டான். 3க்கு அதிபன் எங்கே இருந்தானோ அவன் அந்த ஸ்தான பலனை கொடுப்பான் என்பதில் மாற்று கருத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செவ்வாயாவது சூரியனாவது இவர்கள் 3, 6, 8இல் இருந்தால் பூமி வரும். 3க்கு அதிபதின் ஆட்சி உச்சம் திரிகோணம் நட்பில் இருந்தால் வெகு தைரியவானாக இருப்பான். உயிர் போகமளவில் தைரியம் விடாமல் தாஸ்திகமாக பேசுவான். 6, 8, 12இல் பலகீனமாக இருந்தால் தைரியம் இல்லாதவனாக இருப்பான், சாவுக்கு பயந்தவனாகவும் இருப்பான். 3இல் ராகு அல்லது கேது இருந்தால் சனி கூடினால் அல்லது பார்க்கில் இவனுக்கு இளைய சகோதரம் இல்லை. செவ்வாயும் 3, 4 அதிபனாயிருந்தாலும் நடுவே எத்தனை கால் கண்டதோ அத்தனை சகோதரம் சொல்லலாம். அதில் பின் கிரகம் அறிந்து பலாபலன் பார்த்து சொல்லவும். அவன் எந்த பாவத்தை பார்த்தாலும் கூடினாலும் அந்த பாவம் சர்வநாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் இடத்து அதிபனும் அங்காரகனும் 4ஆம் இடத்து அதிபனும் கூடி இந்த மூவர்களும் குற்றமில்லாதவர்களாகி தன்னுடைய சகோதரர் பங்குமனை தனக்கு வந்து சேரும் என்று அறியலாம். அதாவது இது ஒரு பக்கம் இருக்க, லக்கினத்துக்கு 3ஆம் இடத்துக்காரன் 11ஆம் இடத்திலிருந்து 11க்குரியவன் 2இல் இருந்தாலும் இந்த 11க்குரியவனுடைய தசாபதியில் 2இல் இருக்கக்கூடிய புத்தி அந்தரத்தில் இளைய சகோதரனுடைய அல்லது சித்தப்பா வகையரா அல்லது தங்கையினுடைய சொத்து இவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்தே தீரும். இதில் பாவக்கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் கௌரவ குறைச்சலையும் மரியாதையும் கெடுத்து அந்த செல்வாக்கு வரும். சுபக்கிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்கும் அந்த சொத்து அவர்களுடைய சந்தோஷத்தை தருவது. எப்படி என்றால் அந்த இளைய சகோதரர் இவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்வார்கள் அல்லது எழுதி கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள் என்பது நடைமுறை அனுபவம். அங்காரகனுடைய ஸ்திரு புடத்திலிருந்து ராகுவனுடைய ஸ்புடத்தை கழித்து நின்ற மிச்சம் எவ்வளவோ அந்த ராசியில் குரு வரும் காலத்தில் இளைய சகோதரர்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். ராகுவனுடைய ஸ்புடத்திலிருந்து செவ்வாயினுடைய ஸ்புடத்தை கழித்து நின்ற மிச்ச ராசியில் குரு வரும் பொழுது மூத்த சகோதரனுக்கு அரிட்டம் வரும் என்று அறிய வேண்டியது என்று சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள் நண்பர்களே, இளைய சகோதரத்துக்கும் மூத்த சகோதரத்துக்கும் மாரகத்தினுடைய தன்மை எப்போது என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் செவ்வாய் நிற்க அல்லது பார்க்கிலும் துணைவர் இல்லையாம். 11ஆம் இடத்தில் செவ்வாய் நிற்க மூத்தோர் உண்டாம். 2ஆம் இடத்தில் செவ்வாய் நிற்க துணைவருடனே பிறக்கும் விதம் மும்மூன்றாக பார்த்து எண்ணி ஆண் பெண் இத்தனை என்று அறிய வாய்ப்புள்ளது. 3ஆம் இடத்தில் லாபாதிபதிக்கு உறவாகி அல்லது பலவானாகவும் மித்ருவுடன் கூடிய லாபத்தில் இருக்கவும் அவர் வந்து கூடி பலமாக நிற்கும் கிரகம் எத்தனையோ அந்த தொகைப்படி துணைவர் உண்டாம் என்று அந்த கிரகங்களின் செயல் அறிந்து ஆண் பெண் எத்தனை என்று சொல்ல முடியும் அல்லது சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடகம், விருச்சிகம், மீனம்
இலக்கணங்களாகி கண்டு அதை 9 பாகமாக செய்து அதில் 5 பங்கில் பிறந்தவனுக்கு பிறந்த கன்னிக்கு லக்கணம் கடகமாகில் ஸ்தூல தேகத்தை உடையவனாக இருப்பான். விருச்சிகமாகில் பேய் போல் கை கால்கள் குறுகி பிளத்து உருக்குலைந்து இருப்பான். மீனம் முடமாகி திரிவான் என்று முடமாகி திரிவான் என்று அறிய வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிபதியின் கிரக புலத்தில் செவ்வாயின் படத்தை கூட்டி அதை 12ஆல் வகுத்து வந்த மிச்சம் எத்தனையோ அந்த ராசியில் குரு வரும்பொழுது சகோதரர்கள் உண்டாவார்கள். அவ்விதம் ஸ்புடங்களை கூட்டி மேச அங்கிசம் முதல் ராசி வரையிலான எண்ணி வர தொகையை எத்தனையாக இருக்கிறதோ அத்தனை சகோதரர்கள் உண்டாவார்கள். மேற்சொன்ன ராசியில் பாவக்கிரகங்கள் வரும் காலத்தில் சகோதரருக்கு பீடை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்தில் ராகு பலவானாயிருக்க அவனுடைய திசை நடக்கும் பொழுது சகோதரருக்கு மார்க்கம் உண்டாகும் என்று அறியலாம். சகோதரங்கள் அங்கேச ராசி ஆண் பெண் எத்தனை என்று சொல்லும் இடத்தில் தகப்பனுக்கு 9ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்தோனாலும் தாயாருக்கு 4ஆம் இடத்தோனும் 4ஆம் இடத்துக்குரிய உரியவனாலும் மூத்த சகோதரத்துக்கு 11ஆம் இடத்துக்குரியவனும் இளைய சகோதரத்துக்கு 3ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கு தாய்மாமன் சந்த உறவுகளுக்கும் அனைத்தையும் சொல்லிவிட முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே லக்கினத்துக்கு 3ஆம் இடத்துக்காரன் இளைய சகோதரன், 11ஆம் இடத்துக்காரன் மூத்த சகோதரன். 11ஆம் இடத்துக்குரிய காரகத்துவம் என்று பார்க்கும் பொழுது குரு, இளைய சகோதரத்துக்கான காரகத்துவம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய். 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 4ஆம் இடத்துக்கு காரகத்துவத்தை வசிக்கக்கூடிய சந்திரனுக்கும் இவர்கள் 2 பேர்த்துக்கும் ஒருவருக்கொருவர் நட்பாக இருக்கும் பட்சத்தில் தாய் மூலம் அந்த ஜாதகன் மிகப்பெரிய யோகத்தை பெறுகிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்படி ஒவ்வொரு வீட்டிற்கும் 3ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும், 11ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும், 4ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும், 9ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும், 5ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும், 6ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும் அமரக்கூடிய கிரகங்களுடைய தன்மையே அந்த காரகத்துவத்துக்குரிய உறவிற்கு அடையாளம் காட்டக்கூடிய தகவல்கள் எண்ணற்றதாக இருக்கும். இதுதான் அடிப்படை என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இயமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரர் பதம் காப்பதாமே.